வாழ்க்கையில் வேத வார்த்தைக்கு நேரம் கொடுப்பது மிக மிக முக்கியம். உங்கள் மனதில் ஏற்படுகிற வேதனையான பயங்கரமான எதிர் எண்ணங்களை வேத வார்த்தை மூலமாக மாற்ற முடியும். உங்களுக்குள் வருகிற ஆறுதல் சமாதானம் வேத வார்த்தையில் பிறக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது, ஆசீர்வாதம் அதிகரிக்கிறது. உங்களுக்குள்ளே வேதனையும் உங்களுக்குள்ளே கவலையும் உங்களுக்குள்ளே பயமும் சோர்வும் பாவம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் செயல்படும் பொழுது அதிசயம் நடக்கும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த நாளிலே தேவ வார்த்தையில் இருக்கிற அந்த அற்புதத்தை தியானித்து உங்களுக்குள்ளே நம்பிக்கை வர வேண்டும். உங்களுக்குள்ளே விசுவாசம் வேத வார்த்தையை கேட்டு கேட்டு அதிகரிக்கும் பொழுது உங்கள் மனதில் அற்புதமான ஆசீர்வாதமான நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது. அந்த எண்ணங்கள் தோன்றும் பொழுது உங்கள் நம்பிக்கை இயேசுவாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். என்ன தேவை இருக்கிறதோ அது சந்திக்கப்படுகிறது. ஆறுதலும் சமாதானமும் அதிகரிக்கிறது, ஆசீர்வாதம் அதிகரிக்கிறது. God bless you.